எல்லாருக்கும் வணக்கம். நான் நிவாஸ் சேகர். நம்ம சேலஞ்சோட 20வது நாள் இது. ஸோ காலையிலே டெஸ்ட்டுக்கு போயிட்டதுனால ஜிம்மை கட் அடிச்சிட்டேன் காலையில். அதனால் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருப்பேன் நான் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஈவினிங் வந்துட்டு பேசிக் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணேன். இந்த பேசிக் ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா அப்புறம் அண்ணங்க எல்லாருமே சொல்லி கொடுத்தது. எனக்கெல்லாம் அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது. இவங்க சொல்லி கொடுத்து வளர்ந்ததுனால ஓரளவுக்கு நானும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். அப்படி தான். ஸோ ஜிம் முடிச்சுட்டு லைட்டாக போஸிங் வச்சுட்டு அதுக்கடுத்து பாட்டு ரெக்கார்டு எல்லாம் எடுத்துட்டேன். ஸோ பாட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இன்றைய கதை பக்கம் மாமல்லபுரத்தில் மலர்ந்த காதல் பாகம் 20. சுவாதியும் மித்ராவும் பேசிக் கொண்டிருந்த வேளையில் மித்ராவுக்கு அழைப்பேசியிலிருந்து அழைப்பு வந்தது. அழைப்பேசியை எடுத்து அதில் தெரிந்த பெயரை கண்டவளின் முகம் சொல்ல முடியாத முகபாவங்களுக்கு சென்றது. அழைப்பை ஏற்று மித்ரா அழைப்பேசியை காதில் வைக்க கணீர் என்று எதிர்புறம் குரல் கேட்டது. புள்ள என்ன செய்த? நான் அன்னைக்கு பண்ணதுக்கால இப்படி இன்னும் முகத்தை தூக்கி வச்சிருக்க? சரி, நம்ம ஊருக்கு வா, உனக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுதோம். எல்லாத்தையும் மறந்துட்டு வா, சரியா? அப்போ அப்பா நான் வைக்கட்டா, உடம்பு பார்த்துக்கல. இவ்வாறு மித்ராவின் தந்தை அழைப்பை துண்டிக்க மித்ராவின் கண்கள் நீர் சிந்த கை தன்னை அறியாமல் கைபேசியை நடுவ விட்டது. தொடரும். டாடா, போயிட்டு வரேன்.